5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இரு தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்திருந்தார். தொகுதியை ராஜினாமா செய்த விஜய் கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பி ஆகியோர் ராஜினாமா செய்தார்கள். இவர்களின் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள போது இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டப்பேரவை செயலாளர், முதல்வர் விஜய், எம்எல்ஏக்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், இசக்கி சுப்பியா உள்ளிட்டோர் 3 வாரங்களை பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த தடையை நீக்க கோரி கரூர் முன்னாள் எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கரும், விராலிமலை முன்னாள் எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதலாக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கே. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முகன் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் இந்த வழக்கில் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று திட்டவட்டமாக அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் இந்த பதில் தவறு என முதல்வர் விஜய் தரப்பில் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. தமிழக தரப்பில் 5 தொகுதிகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதால் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதையடுத்து திருச்சி கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் ஈகோ இதயராஜ் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். அதுவரை 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்தும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை